ஸ்பாட்டுக்கு போனதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்ப்போம்ல. அப்போ நம்ம மைண்டுக்குள்ள இருக்க உலகம் இந்த மானிட்டரில் தெரியுதான்னு நம்மளாம் பார்ப்பேன். அங்கே தான் என்னோட கலர் டோனை நான் வந்து என்னோட லைட்டை என்னோட கேமராமேட்டை வந்து இது இருக்காது. நீங்கள் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ பெரிய வீடு, ஒரு எம்எல்ஏ வீடு. இப்போ எம்எல்ஏ வீடுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு எம்எல்ஏ வீட்டில் 4 பேர் பார்க்க வராங்க அப்படின்னா, அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி எம்எல்ஏ வீடு இப்படி இருக்கணும்னு காட்டி அவங்களுக்கு ஒரு பொது பார்வை இருக்குது. பட் இப்போ நான் சொல்லுவேன், எந்த மாதிரியான எம்எல்ஏ வீடு இது? ஓகேங்களா? தான் வாழ்க்கையில் எங்கேயுமே தன் வாழ்க்கையில் வந்து நம்ம யார்ட்டையுமே சொல்லாத ஒரு ரகசியமாக நம்ம சேரில் உட்காந்ததே கிடையாது. உட்கார விட மாட்டாங்க. இது வந்து புதைச்சிக்கிட்டே இருக்குது. வரவங்களெல்லாம் உட்கார வச்சு வேறு மாதிரி ஒரு மூடில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் தன்னோட கம்பீரத்தையும் காட்ட முடியல. நான் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியாளன், கம்பீரமானவன், மக்கள் தலைவன் திடீர்னு காட்டவும் முடியல. ஆனால் அதை காட்டாமல் இருக்க முடியல. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு கீழே இருந்து தன் வாழ்வின் தன் மகன்கிட்ட தன்னை யார் நிரூபிக்க முடியல, தன் மக்கள்கிட்ட தான் யார் நிரூபிக்க முடியல, தன் தலைவர்கிட்டையோ தன்னோட சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்கிட்டையோ தன்னோட வடிவத்தை காட்ட முடியல. அப்போ நிலையான வடிவத்தை காட்ட முடியாத தன்னோட உணர்வின் மீது நிலையான வடிவத்தை காட்ட முடியாத ஒருத்தனோட வீடு அது பிரம்மாண்டமாக இருந்தால் கூட அது என்னவா காட்டப்படணும் அப்படிங்கிறது அங்கே தோணி எனக்கு. அப்போ இந்த ஃபீடு கொடுப்பேன் நான். இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ விஷயங்கள் வேணும், இவ்வளோ லைட்ஸ் வேணாம், இவ்வளோ வேண்டாம். இப்போ பின்னாடி பேக் ட்ராப்பில் ஒன்று இருக்குன்னா அந்த ஃபோட்டோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும், அந்த விஷயம் இவ்வளோ தெரிஞ்சால் போதும், இதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சீனில் எனக்கு வந்து அங்கே ஒரு புத்தர் ஸ்டேச்சுவோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா எனக்கு அது இந்த சீனோட மூடு கரெக்டாக இருக்குன்னா இந்த பக்கமாக திருப்பிக்கலாம், அதை மாற்றிக்கலாம், இவ்வளோ போதும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ தான் புரியும் அவங்களுக்கு இந்த கதைக்குள்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு அவங்க காட்டுவாங்க. ஏன்னா அவங்க வேறு வேர்ல்டு வராங்க, அவங்க நமக்கு காட்டுவாங்க. இப்போ என்னோட கேமராமேன்ஸ் பட் வெளியே அவுட்டோர் போகும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வெளியே அவுட்டோர் போகும்போது என்ன ஆகும்னா, நான் என்ன இடத்த சூஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் இப்போ ஒரு பன்னி கூட்டம் இருக்கிற தங்கியிருக்க இடத்த நான் காட்டும்போது அதை நான் ராவாக ஹேண்டில் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இந்த டோனில் இந்த ரானஸ் தான் இதோட நிஜத்தன்மை இது அப்படியே வரணும் அப்படின்னு முடியும். அங்கே எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இன்டீரியர் போகும்போது அவங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அந்த இன்டீரியர் வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய அந்த நம்ம காட்டக்கூடிய அந்த கேரக்டரோட மனநிலை சம்மந்தப்பட்டதா, அவன் அன்றைக்கி என்ன மூடில் இருக்கான், அவன் என்ன பார்வையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய உரையாடல் தான்.